ஒருத்தரோட ஜாதகத்துல கேது திசை நடக்குது. என்ன மாதிரியான விளைவுகள் எல்லாம் ஏற்படும்? அதாவது எவ்வளவு பெரிய பரம்பரை பணக்காரரா இருந்தாலும் அவங்க வந்து கீழே இறங்கிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. கேது திசை நடக்கும் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் கேது திசை நடந்தாலே அரசன் ஆண்டியதான் ஆகணும். அது எந்த ஆண்டி அரசன் ஆகவே முடியாது. மாயம்பக்தி நேயர்களுக்கு வணக்கம். ஒரு ஜாதகருடைய கட்டத்துல கேது நீச்சமாயிருந்தா எந்தெந்த மாதிரியான விளைவுகள் உண்டாகும், அதுக்கான நிவர்த்திகள்லாம் என்ன செஞ்சால் அவங்க முன்கூட்டியே வர பிரச்சனையிலேருந்து தன்னை தற்காத்து கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி இங்கே ஆத்ம யோகினி கிரியா சரண்யா மேடம் நம்ம ஸ்டுடியோவுக்கு வந்திருக்காங்க. அவங்கக்கிட்ட கேட்டு கேதுவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படியெல்லாம் சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். ஓம் கிரியா பாபாஜி. நம்ம ஓம். ஒருத்தரோட ஜாதகத்தில் கேது திசை நடக்குது அப்படின்னா என்ன மாதிரியான விளைவுகள் எல்லாம் ஏற்படுத்தும், எந்த மாதிரியான தாக்கங்கள் எல்லாம் அவங்களுக்கு உண்டாகும்? ஃபஸ்ட்டு கேது திசையோட வரலாறு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ 2 தர மக்கள் இருக்காங்க. நம்மளுக்கு ஜோதிடம் இருக்குதுன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க, இல்லாதவங்களும் இருக்காங்க. இருக்கிறவங்களுக்கு எப்படி ஆக்டிவேட் ஆகும், இல்லாதவங்களுக்கு எப்படி ஆக்டிவேட் ஆகும் அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான். பட் ஆனால் இது இம்ப்ளிமெண்ட் ஆகிறது வந்து நிதர்சன உண்மை. கேதுவோட தாய் தந்தை பார்த்திங்க அப்படின்னா விப்ரச்சித்தா, சிம்மிஹா, இவங்க தான் வந்து கேதுவோட தாய் தந்தை ஆவாங்க. விப்ரச்சித்தி பார்த்திங்க அப்படின்னா நம்ம காஷ்மீர்னு சொல்லிட்டு நம்ம காஷ்மீர்னு சொல்லலாம். இன்னும் 2-3 பேர்கள் ஒன்று இருக்குது. புராணத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம விஷயங்கள்லாம் நிறையா மாறும். அப்படி இருக்கும்போது 2 வகையாக இருக்குது. ஒரு வகைகளை பார்த்திங்க அப்படின்னா புராண கதைகளில் போனீங்க அப்படின்னா ஜோதிட வழியாக ஒரு கதையும் இருக்கும், விஞ்ஞான அறிவியல் விதி மூலியமாகவும் இருக்கும். ஜோதிட புராணங்களை என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, கேது அப்படிங்கிறது சுரபானுங்கிற ஒரு நபரை தான் 2 தலையை வெட்டும்பொழுது தலை வந்து ராகுவாகவும் உடம்பு வந்து கேதுவாகவும் தலையில்லாத கிரகமாகவும் மாறிச்சு. சுபர்கள் அசுபர்கள் சேர்ந்து பார்க்கடலை கடைஞ்சிட்டு இருக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா, இந்த சுரபானா அப்படிங்கிறவர் வந்து அந்த பார்க்கடலில் இருக்கிற அமிர்தத்தை திருடி குடிக்கும் போது மோகினிங்கிறவங்க வந்து பெருமாளோட அவதாரம் அவங்க கண்டுபிடிச்சி, பெருமாள் அவதாரம் விஷ்ணு அவதாரம்னு சொல்லலாம், அவங்க கண்டுபிடிச்சி தலையை வெட்டும் போது தான் தலையில்லாத கிரகமாக கேது மாறிச்சு. இது வந்து இதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா தியானம், அப்புறம் உலக வாழ்க்கையிலேருந்து விடுபடுறது, மாயைங்கிற விஷயத்துலேருந்து வெளிப்படுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம கேது வந்து ஜோதிட ரீதியாக பார்க்குறோம். ஜோதிடம் இல்லாமல் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது சந்திரனின் பாதை முடிச்சுகள், சந்திரன் பூமி கடக்கும் பாதை, சூரியனின் பாதை கடக்கும் இடங்கள் தான் வந்து நம்ம ஆஸ்ட்ராலஜி இல்லாமல் நம்ம சயின்டிஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா அதுதான் நடக்கும். அப்புறம் தென்முனை ராகு, வடமுனை கேது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ கேது வந்து சவுத் நோட்ஸ்னு சொல்லுவாங்க. சவுத் நோட்ஸ்னால் என்ன, டிசெண்டிங் ஆர்டராக வரும். உங்களுக்கு டிசெண்டிங் ஆர்டராக வரும்போது பார்த்திங்கன்னா ஜாதக ரீதியாக பார்த்திங்கன்னா அரசனும் ஆண்டியாவான்னு சொல்லுவாங்க. அதாவது எவ்வளோ பெரிய பரம்பரை பணக்காரராக இருந்தாலும் அவங்க வந்து கீழே இறங்கிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. கேது திசை நடக்கும்போது நீங்கள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும், இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா ரேமண்ட் ஓனர், அவர் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன், பட் அவருக்குன்னு ஒரு திசைன்னு சொல்லி வரும்போது அவர் சொந்த வீட்டை விட்டு வாடகை வீட்டில் தான் பையனே வந்து வெளியே அனுப்பி இருந்தாங்க. அது வந்து அவங்க பையனை நம்ம குறை சொல்ல முடியாது. ஸோ ஏதாச்சும் ஒரு திசை வரும்போது யாராச்சும் ஒரு மனிதர்கள் மூலியமாக தான் நடக்கும். அது கூட இருக்கிறவங்களா, வெளியாளுங்களா, உள்ளாளுங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. பொதுவாக கேது தசை நடந்தாலே அரசன் ஆண்டியதான் ஆகணும். அது எந்த ஆண்டி அரசன் ஆகவே முடியாது. அதோட திசைகள் வேற. அது ஆனால் கேது வந்து அரசன் ஆண்டி ஆவா அப்படிங்கிறத இது. பொதுவாக ராகு அப்படின்னு சொன்னாலே வந்து நம்மளுக்கு பெண் கிரகம், கேதுனாலே ஆண் கிரகம். அப்போ ராகு தசை நடக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பெண்களால் நல்லதும் நடக்கும், பெண்களால் அவமானப்பட வேண்டியதுலேருந்து வாழ்க்கையை துன்புற்ற ராகு போல் கொடுப்பார் இல்லை, கேது போல் கெடுப்பார் இல்லைம்பாங்க. கேதுங்கும் போது ஆண் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பொதுவாக வந்து நம்ம வாழ்க்கை சுழற்சியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லா திசைகளும் சேர்க்கும் போது 120 வருட காலங்கள்னு சொல்லுவாங்க. ஒரு மனுஷனுக்கு 120 தான் முழுமையான காலங்கள். எல்லா கிரகத்தோட எண்ணிக்கை இப்போ ஒவ்வொரு திசையும் ஒவ்வொரு கூட்டி பார்க்கும்போது 120. இப்போ சைனாலேயும் ஜப்பான்லேயும் பார்த்தீங்கன்னா 104 110 வரைக்கும்லாம் வாழ்ந்தாங்கன்னா அது நம்ம ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் இல்லை. சீக்கிரம் 80 வயசு 85 வயசு நிறைஞ்ச வயசுங்களை ஓரளவுக்கு தாண்டி வந்துடுவாங்க. அப்போ கேது தசையோட கால அமைப்பு பார்த்திங்க அப்படின்னா 7 வருஷம். அப்போது இந்த சுக்கிர தசையில் சுக்கிர தசையில் பிறந்தவங்களுக்கு குட்டி சுக்கிரன்னு சொல்லுவாங்க. அவங்க கேது தசையை கடக்க மாட்டாங்க. பட் ஆனால் கேது புத்தியை கடக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. கேது தசை 7 வருஷம், புத்தி 1 வருஷம், சரிங்களா? அப்போ அந்த 7 வருஷத்தில் செய்கிறது 1 வருஷத்தில் செஞ்சுட்டு போயிடும். அப்போ எப்படி பார்த்தீங்கன்னாலும் இது முற்றிலும் மாறுபட்ட தசை. மற்ற கிரகங்களை காட்டிலும் இந்த கேது தசை வரும்போது ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய தசை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேது தசை நடக்கும்போது இப்போது ஒரு ஜாதகம்னு எடுத்துக்கிட்டால்
கர்ம வினைகள் தான் வந்து திசைகளை நிர்ணயிக்குது. ஸோ ஒருத்தரோட வந்து அவங்க என்னென்னலாம் கர்மா பண்ணியிருக்காங்களோ அதன் பிரகாரம் தான் வந்து ராகு தசை நடக்கிறது, கேது தசை நடக்கிறது, செவ்வாய் நீச்சமாகிறது, குரு நீச்சமாகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருதுங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ இந்த கேது தசை நடக்குது அப்படின்னா அவங்க கர்மா எந்த மாதிரி வேலை செய்யுது மேம்? ஹெல்த் ரீதியாக கட்டும். பாஸ்ட் கர்மாவோட கனெக்ட் ஆகிறது தான் வந்து கேது. அதுவும் தாய் வழியில் சாபங்கள் சில விஷயங்கள் இருக்கும், சரிங்களா, அதோட கனெக்ட் ஆகும். ஸோ தாய் வழி சாபங்கள் தான் வந்து கேது தசையை நிர்ணயிக்குது. பாஸ்ட் கர்மா அதாவது நமக்கு எப்படி சொல்கிறது, நம்மளால போன ஜென்மத்தில் இப்போ பாஸ்ட் கர்மாவில் கனெக்ட் ஆகிற வியாதின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது தெரியவே தெரியாது இந்த கரும்புலி நம்ம உடம்புல என்ன வந்துச்சுன்னு தெரியாது. வெண் குஷ்டம் வரும், அதுக்கப்புறம் ஸ்கின் அலர்ஜிஸ் வரும், ஒரு மாதிரி வெறுப்பு வரும், நிறைய ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ், எனக்கு நர்வ்ஸ் ப்ராப்ளம் வரும், சப்டல் எனர்ஜியை பாதிக்கும். இந்த மாதிரி வந்து இன்ஃபெக்ஷன்ஸு நிறைய வந்துகிட்டே இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி கிருமிகள், கேதுனாலே கேன்சர் தான் இருக்கும். பாதி பேத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா கேன்சர் வந்தவங்க எல்லாம் எடுத்து ஜாதகத்தை நீங்கள் புரட்டி பார்த்தீங்கன்னா கேதுவோட கனெக்ட் ஆகிருப்பாங்க. கேதுவோட கனெக்டோ அது வந்து நம்மளுக்கு தசனாதனில் வரட்டினாலும் கோச்சார் ரீதியாக பாதித்தாலும் கேதுவால் அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா கேன்சரால் பாதிக்கப்பட்டவங்க பாஸ்ட் கர்மாவோட கனெக்ட் ஆகிறது தான் வியாதிகள். ஸோ அந்த டைம் வந்து நம்ம ரொம்ப ஹெல்த் ரீதியாக வெளியே அவுட் சைட் ஃபுட்ஸ் நம்ம சாப்பிடக்கூடாது. கேன்சருக்கு இப்போ கேன்சர் ஒரு அந்த காலத்தில் வந்து சித்தர்கள் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போலாம் ஒரு மருந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா வந்து இப்போ ஒரு கேட்டுக்கோ ரேட்டுக்கோ இல்லை யாருக்கோ வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க, பிடிப்பாங்க. அப்போ அந்த காலத்தில் வந்து சித்தர்கள் எல்லாமே கேது வலையில் கனெக்ட் ஆவாங்க. ஒருத்தவங்க யாராச்சும் கேது நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க ஆன்மீகம், யோகம், சித்தர் வழிகளில் மிகப்பெரிய இருப்பாங்க. சித்தர்கள் எல்லாமே கேது வலை கனெக்டட் தான். அதாவது கேது திசை நல்லா இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் பாதிப்பை வேறு லெவலில் காட்டும். இதே ஓரளவுக்கு கேது கொடுப்பன திசையில் இருந்துச்சு, நல்லபடியாக இருந்துச்சு அப்படின்னா திடீர் மாற்றம்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த திசையில் பார்த்தீங்கன்னா அவங்கள மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது ப்ளே பாய்ஸோ அந்த மாதிரிலாம் யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போ அருணகிரிநாதர் மாதிரி ஒரு ப்ளே பாய் உலகத்தில் யாருமே இல்லை. பட் அந்த கேதுவோட கனெக்ட் ஆகிட்டு வரும்போது எப்படிப்பட்டவங்களையும் வந்து அந்த ஆன்மீகம், யோகம், சித்தர் வழிபாடில் கொண்டு போய் நம்மளை அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் எப்படி இருந்தாங்க இன்றைக்கி அவங்கக்கிட்ட போனாலும் ஆக்சுவலி ரெடி ஆவாங்க. இப்போது வந்து நித்யானந்தமாகட்டும், ஜக்கி வாசுதேவன் ஆகட்டும், நிறைய ஏன் அவங்கக்கிட்ட ஒவ்வொருத்தவங்ககிட்ட போனால் இப்போ ஜோசியமே நீங்கள் பார்க்க போகிறீங்க, உங்களை போய் பார்த்தா ஒருத்தவங்ககிட்ட பழிக்கணும்னா லக்னத்தில் குரு கேது இருக்கணும், இல்லாட்டினா லக்னத்தில் கேது இருக்கணும். அதில் ஒரு அமைப்பில் நம்மளும் இருக்கிறனால நம்மக்கிட்ட வரவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாத்துக்கிட்டையும் பார்த்துட்டோம், இது வரைக்கும் யாருக்கிட்டையுமே ரெக்கவர் ஆகலை, கடைசியாக உங்ககிட்ட வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க எனக்கும் கனெக்டடுன்ட்டு ஒன்று இருக்கும். நானும் பாஸ்ட் கர்மோட கனெக்டான திசையில் தான் இருக்கேன். ஸோ இந்த போன ஜென்மத்தில் இதுக்கு முன்னாடி நம்ம யார்கிட்டலாம் பண்ணாமோ ரெக்கவர் ஆனாங்களோ அவங்களே தான் வராங்க. ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்ககிட்ட நான் கொஸ்டின் கேட்கும்போது எத்தனை பேர் வந்தாலும் ஏதோ ஒரு விஷயத்தில் நம்மகிட்ட அதை கனெக்ட் ஆகிருப்பாங்க. சொல்லி செக் பண்ணும்போது அந்த பாஸ்ட் கர்மா தான் அப்படிங்கிறது. ஸோ அந்த பாஸ்ட் கர்மாவோட விளைவுகள் கண்டிப்பாக வரும். அதுவும் தாய் வழி மூலியமாக அங்கே இருக்கிற பிரச்சனை தான். ஒரு ராகு தான் வந்து அப்பா வழியோ பாட்டனார் மூலியமாக வழியோ இருக்கும். ஸோ அந்த கேது வரும்போது நம்ம வந்து இந்த செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை ஆயில் பாத் எடுக்கணும், நல்ல ப்ரீத்திங் இருக்கணும், நரம்பு ப்ராப்ளம்ஸ் வரும் நம்மளுக்கு, டெய்லி நடக்கணும், இது மாதிரி நிறைய இருக்குது. நிறைய தண்ணி குடிக்கணும் மெயினாக, ஏன்னா கிருமிகள் உடம்புல உருவாகிட்டே இருக்கும். இப்போ கேது 6th பிளேஸில் இருந்தால் வியாதின்னு சொல்லுவாங்க. 8th ஸ்பேஸுக்கு வரும்போது சொல்லி பார்த்தீங்கன்னா க்ரானிக் தீராத வியாதி அப்படின்பாங்க. இதே கேது ராகு சனி இருந்துச்சுன்னா அந்த மனுஷன் எதுக்கு வாழ்கிறாங்கன்னு தெரியாத அளவுக்கு போதுண்டாங்கிற அளவுக்கு நொந்துருவாங்க. அப்போ அந்த தசை வரும்போது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு புதன் தசை நடந்துட்டுருக்கு, அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சனி தசை நடந்திருக்கும் போது சனி நல்லா இருந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. இப்போ புதனுக்கு வருவாங்க, புதன் திசையில் அந்த 17 வருஷத்தில் 14 வருஷம் நல்லா இருந்துருவாங்க, சரிங்களா. இது நான் சொல்கிறது இப்போ சனியை நல்லா இல்லாதவங்களுக்கும் கேது நல்லா இல்லாதவங்களுக்கும் சொல்கிறேன். அப்போது வந்து அந்த குருவிலே அந்த புதன்லேயே குரு புத்தி ஸ்டார்ட் ஆயிரும். குரு புத்தியில் நிறைய வாய் வீசுவாங்க, நான் அப்படி வந்து இது இப்படி வந்துடுவேன், நான் பெரிய லெவலில் பிஸ்னஸ் அதுக்கு முன்னாடி சின்ன லெவலில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அது நல்லாவே போயிட்டுருக்கும். அடுத்த ஸ்டெப்புக்கு போவாங்க. அடுத்த ஸ்டெப்புக்கு போகும்போது நல்லா வாழ்ந்து காட்டணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு அகந்தையில் ஆரம்பிக்கும் போது அந்த சனியிலே வாஷ்ட் அவுட் ஆயிடுவாங்க. அந்த சனி புதன் திசையில் புத்தியில் வாஷ்ட் அவுட் ஆகிடுவாங்க. வாஷ்ட் அவுட் ஆகி கடன் ஆகி பிடிச்சி அதுக்கப்புறம் கேது வரும். கேது அந்த 7 வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா பிஸ்னஸில் பிரச்சனைகள் வரும். தடைகளை கேதுவே உருவாக்குவார். அப்புறம் அந்த ஏமாத்துறதுக்காகவே ஒரு ஆளை அனுப்புவார். அப்போ ஆசை வார்த்தைகள் கட்ட இதில் இப்போ இன்வெஸ்ட் பண்ணு, அதில் இன்வெஸ்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து சுய புத்தி ரொம்ப முக்கியம். சுய புத்தி இருக்கணும், வைராகியம் வரும். நான் எப்படி சொல்கிறேன், எவ்வளோக்கு பிரச்சனை கொடுக்குறாங்களோ அதை வந்து நம்மளை செதுக்கி முடிச்சுட்டு அடுத்த சுக்கிர திசை வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா எதெல்லாம் 7 வருஷத்தில் விட்டாங்களோ அது நம்மளுக்கு டபுள் மடங்காக திருப்பி கொடுத்துட்டு போயிடும். ஆனால் யார் ஒருத்தர் அந்த கவுண்டர் பண்ணி சொன்ன மாதிரி எனக்கு 6 மணிக்கு நான் வீட்டுக்கு போயிட்டேன்னா சக்ஸஸ்ங்கிற மாதிரி இந்த 7 வருஷத்தை யார் வந்து கடை தாண்டி வெளியே வராங்களோ அவங்க வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஞானத்தை அவங்கக்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவ்வளோ பெரிய ஞானமாக இருப்பாங்க.
அப்படின்ட்டு இருக்கும். சில ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா இப்போ கேதுக்கு வந்து வீடுலாம் கிடையாது சரிங்களா. ஆனாலும் சில வீட்டில் எங்கெல்லாம் இருந்துச்சுன்னா நல்லதுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம விருச்சகத்தில் இருக்குன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். விருச்சகம் இருந்தால் உச்சராசியில் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்களுக்குலாம் வந்து ஆன்மீக ரீதியாகவும் யோகத்து மூலியம் யோகம் தியானத்து மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா ஈர்ப்பு ஜாஸ்தியாக இருக்கும். அவங்களுக்கு ரகசிய அறிவுகள் இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் யாருக்காச்சும் ஒரு விருச்சக ராசி இருக்குது நம்ம நினச்சிட்டு இப்போ அவங்களுக்கு வந்து நாலேஜே இருக்காதுன்ட்டு. ஆனால் அவங்க கூட இன்டெப்த்தாக ட்ராவல் ஆகிறவங்களுக்கு தான் தெரியும் ஒரு ஒரு ஆன்மீக ஞானம் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தனுஷுக்கும் நல்லதாக பண்ணும். அவங்க வந்து ஆன்மீக வளர்ச்சியாக இருக்கும், குரு வழியோட வளர்ச்சியாக இருக்கும். அவங்களுக்கு கேது அதோட கனெக்ட் ஆகும்போது அவங்களுக்கு வந்து ஒரு குருமார்கள் கிடைப்பாங்க. அந்த குருமார்கள் கிடைக்கும் போது தியானம் யோகம் பண்ணி அவங்களும் அடுத்த வளர்ச்சிக்கு போவாங்க, மோட்சத்தை தேடி போவாங்க. இருக்கிறதுல மீனத்தில் கேது இருந்துச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் இன்னும் ரொம்ப நன்மை தரும். அது எப்படி சொல்கிறாங்க, ஆன்மீகத்தோட உச்சநிலை. அவங்க அந்த மாதிரி இருக்கவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்க என்ன சொல்லி நம்ம வழி நடத்தினாலும் நம்ம டெவலப் ஆகும். இப்போ சேட்டுஸ் குடும்பத்துலலாம் பார்த்தீங்கன்னா வாழையடி வாழையாக வந்து அப்பா பேச்சு தாத்தா பேச்சு இன்னும் எல்லாத்தையும் கேட்டு கேட்டு வருவாங்க. அவங்க ஐடியாவும் பிளான் போட்டு கொடுப்பாங்க, ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தாங்கன்னா அந்த குடும்பம் பார்த்திங்கன்னா அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி எல்லாமே டெவலப்மெண்ட்டாக வரும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா மீனத்தில் வந்து நம்மளுக்கு கேது இருந்துச்சுன்னா இந்த மத்தியம ராசின்னு சொல்லுவாங்க தெரியுமா. மத்தியமாக இந்த கன்னி கும்பம் மகரம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ரொம்ப அனுபவத்தை தரும். அந்த அனுபவ ரீதியாக ஆன்மீக வளர்ச்சியை கொடுக்கும். அவங்க வந்து நிறைய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, திடீர்னு பார்க்கும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு ஆன்மீக ரீதிக்காக வந்திருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுலே வந்து இந்த இடத்துல இருந்தால் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபத்தில் கேது நீசம், அதுக்கப்புறம் மிதுனம். அது வரும்போது இவங்க 2 பேர்த்துக்கு வந்து ரொம்ப எஃபெக்ட் ஆகும். ரிஷபத்தில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்படி நல்லா லக்ஸூரியஸாகவும் இருக்கணும்னு தோணும். சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா ஆன்மீக ரீதியாக போகலாம். இந்த மாதிரி மன போராட்டத்துக்கு நடுவிலே இருந்து மன கஷ்டத்தோடு இருப்பாங்க. அவங்க எதை சூஸ் பண்ணால் சரியாக இருக்கும்? ஆன்மீகத்தை தான் சூஸ் பண்ணணும். பட் கேது வந்து நீச்சமாக இருந்தால் அவங்க ஆன்மீகத்தை தான் சூஸ் பண்ணணும். ஆன்மீகம் சரியாக இருக்கும். ஆனால் அது பண்ண விடாது இயற்கை. அதையும் தாண்டி வர்றது தான் வந்து அவங்க சக்ஸஸ்க்கு விஷயமே. இப்போ இதே மிதுனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிலையற்ற தன்மையாக இருக்கும், மனம் வந்து குழப்பமாகவே இருக்கும். இப்போ இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தான் நம்ம சிதம்பரம் கோயிலுக்கும் கேதுக்கும் கனெக்ட் இருக்கா அப்படின்னா இருக்குது. சிதம்பரம் சிதம் சொல்லி பார்த்தீங்கன்னா அறிவு, அம்பரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆகாயம். ஆகாய அறிவு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம சிதம்பரம் கோவில். சிதம்பரம் அந்த கோபுரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நம்ம 23,500 வாட்டி சுவாசம் கொடுக்குறோம். அதோட ஆணிகள்லாம் அடிக்கப்பட்டிருக்கும். 9 துவாரங்கள் தான் அங்கே கலசமாக இருக்கும். அங்கே இருக்கிற வெற்றிடம், அங்கே வந்து சிதம்பரம் ரகசியம் அப்படிங்கிறது வந்து வெற்றிடம் சரிங்களா. நம்ம ஆளு மனசு, நம்ம உடம்பு மனசு ஆன்மா இதை இயக்கிற இடம் தான் வந்து சிதம்பரம். அப்போ சித்தர்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிதம்பரத்தை கடக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அது ஒரு ஆன்மீக கோயிலை விட தியான கோயில், யோகத்தை வளர்த்திக்கிற கோயில். இப்போ நிறைய இந்த மாதிரி ஆன்மீக ரீதியாக யார் இருக்காங்க, சித்தர் வழியில் யாராச்சும் போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அங்கே போகலாம். சிருஷ்டி ஸ்திதி சம்மாரம் இந்த 3 விஷயத்து இருக்கும். சிருஷ்டி எது அப்படின்னா உருவாக்குதல், காத்தல், அழித்தல். இந்த 3 விஷயத்தையும் நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற அகம்பாவத்தை. கேதுனா என்ன எப்படி பார்த்தீங்கன்னா வாஷ் அவுட் கிரகம் சரிங்களா. சிதம்பரம் கோவிலுக்கும் கேதுவுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா கண்டிப்பா. கேதுவால பீடிக்கப்பட்டிருக்கவங்க சிதம்பரம் கோவிலுக்கு போனாக்கா நிவர்த்தி ஆயிடுமா? கண்டிப்பா. அதோட சிதம்பரம் கோயிலத்தோட என்ன நம்ம மனசு வந்து அங்க இருக்க சிதம்பரம் ரகசியம் என்ன வெற்றிடம் சரிங்களா. நம்ம மனசுக்குள்ள ஒண்ணு இருக்கக்கூடாது, வாஷ் அவுட் தான். கேது உங்களுக்கு என்னத்தை கருத்து கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்க? நம்மளுக்கு எப்படி சொல்றது, உலக வாழ்க்கையிலிருந்து ஒரு வெறுப்பு வந்துடும், எது மேலேயும் பற்று இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த பற்றற்ற மனநிலைமை தான் வந்து கேது. அதான் வந்து நம்ம கிட்ட இருந்து அந்த எண்ணத்தை கொடுக்கறதுக்கு பதிலாக நம்மள சரண்டர் ஆயிட்டோம்னா, இப்போ ஒரு கொலை பண்ணிட்டு போலீஸ்காரங்க தேடிட்டு அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மள போய் போலீஸ்ல சரண்டர் ஆயிட்டோம் அப்படின்னா தண்டனைகள் குறைவு. அதே மாதிரி நம்ம அங்கே போய் சரண்டர் ஆயிடணும். அப்படிங்க அந்த கோயிலுக்கு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா போக 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 வந்து நம்ம மனசு வந்து ஒரு நமக்குள்ளே இருக்கிற அகந்தை அழித்ததில் தான் சரிங்களா. நம்ம மனசுக்கு ஒரு நடனம் அந்த நடராஜரோட விஷயம் என்ன, அங்கே நடனத்தை எதை குறிக்குது அப்படின்னா உள்நடனம், புறம் அந்த விஷயத்தை வந்து நம்ம இயக்கும் போது நம்மளுக்கு கேது தசை அவ்வளோவா பாதிக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ இந்த ஏர்செல் ஓனர் இருக்கார், அவரோட பையன் வந்து எல்லா சொத்தையும் மாங்குக்கு எழுதி வச்சுட்டு மாங்குக்கு போயிட்டாரு. ஏன் அப்படின்னு சொன்னால் அவருக்கும் அது கேது இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கும். ஸோ நம்மளா பண்ணிட்டு போகிறதுக்கு எப்படி சொல்கிறது, கடைசியில் எப்படி பார்த்தீங்கன்னா இந்த உலகம் மாயை தான். இப்போ நம்ம திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனால ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்தாங்க. இது இப்போ ரீசெண்டாக தான் இந்த கதை எனக்கு எதிர்ப்பேன். அட்மிட் ஆகிருக்கும் சாப்பாடு வந்து வீட்டு ஆளுங்களை கொடுக்கறக்கு மறுத்தாங்களாம். இவர் வந்து சாப்பாடு இன்னும் வரலன்னா இல்லை உங்கள் வீட்டிலேருந்து கொடுக்கறக்கு பயந்துக்கிறாங்க கொரோனாக்கு. இது என்னடா உலகம், இந்த குடும்பத்துக்காக தான் நம்ம எவ்வளோ விஷயங்கள் தாண்டி நம்ம பிடிச்சி சம்பாரிச்சு வந்தோம், கடைசியில் நம்மளோட நோய் ஒட்டிக்குன்னு சொல்லும் போது அந்த வேதனையிலே அவர் இறந்தாராம்.
அப்போ என்னன்னா மாயை தான், இந்த உலகத்தில் ஒன்றுமே எது மேலே பற்று வைக்காதீங்க, இது பிடிக்கும்னு நினைக்காதீங்க. நம்ம இப்போ கேது தசை எது பிடிக்குதோ அது நம்ம விட்டுருந்து போகும். சில பேர் கேது தசை நடக்கும்போது வீட்டில் இப்போ மரணம் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ கேன்சருன்னு ஒரு வியாதி வந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது ஓப்பனாக சொல்லப்போனால் எங்கள் அப்பாவும் அந்த கேதுவோட கனெக்ட் ஆகும்போது தான் வந்து கேன்சர் வியாதியில் இறந்தார். அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த தேடுதல். அதீதமாக கேன்சர் அப்படின்னாலே அவங்க கேதுவால் பீடிக்கப்பட்ட. கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் போய் கேன்சர் வியாதி வந்தவங்களை பாருங்கள், வீட்டில் கேதுவால் தான் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இல்லை இப்போ கேன்சர் வந்து எத்தனையோ பேஷண்ட்ஸ் வந்து ரெக்கவர் ஆகியிருக்காங்களே. அது அவங்களுக்கு வந்து அது மரணம் கண்டம் ரெண்டு இருக்குது. மரணத்தை யாராலும் இது காப்பாற்ற முடியாது, கண்டத்துலேருந்து தப்பிச்சிடலாம். அப்போ அவங்களுக்கு கரெக்டான வழி தேடுதல் இருந்திருக்கும். ஒரு நாளைக்கு இத்தனை இப்போ ஒரு நிமிஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 வாட்டி தான் நம்ம மூச்சு இழுத்து விடணும், ஆனால் 30 வாட்டி விடுறோம். இந்த தியானமலை யோகமலை எதுக்குன்னா நம்ம மூச்சை சீர் பண்ணுறதுக்கு. அந்த சீர் பண்ண ஏன் நைட்டில் கரெக்டாக தூங்கணும்னா அந்த டைமில் தான் வந்து மூச்சு வந்து கரெக்டாக. இப்போ பகலை வந்து வேகமாக விடுவோம், பேசுவோம், கோவப்படுவோம். ஏன் கோவப்படக்கூடாது சொல்கிறாங்கன்னா, கோவப்படும் போது மூச்சு காற்று நம்ம வேகமாக விடுவோம், அப்போ ஆயுசு குறையுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக வீட்டுக்கு வந்தோடனே தண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும் பொழுது நம்ம கரெக்டாக அந்த மூச்சு போய் நம்ம உள்ளுக்குள்ள நடக்கிற விஷயத்தை நம்ம கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த திசையும் நம்மளையும் பாதிக்காது. பாதித்தாலும் அதுலேருந்து வெளியே வந்துடலாம். கர்மா பாதிக்குமானா பாதிக்கும், பாதிக்காமல் போகாது. பட் அதுலேருந்து நம்ம மீண்டு வரோமா அப்படிங்கிறத நம்மளோட ஜாதகத்தோட அமைப்பே அதுதான்.